ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் போத் இன்ட்ராடே as well as ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். A breakout from a base is the one setup the most millionaire trader have used in my studies. இது என்னோட ஃபேவரட் ட்ரேடர் ஸ்டீபோன் சொன்னது. இந்த திருக்குறளை தான் நான் எல்லா ட்ரேடுக்குமே யூஸ் பண்ணுவேன். இப்போது அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாமா? பேஸ் பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி ட்ரேட் பண்ணுறது அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அலாங் வித் தட் நான் அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடோட ரீசன், என்னோட ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பேஸ் பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகிட்டு எங்கேயுமே போகாமல் ஒரே பிளேஸில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். இதை தான் பேஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் பிரேக் அவுட்டில் ரெண்டு டைப் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரேலி ஆகிட்டு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரேலி ஆகும். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரேலி ஆகிட்டு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ராப் ஆகும். இதை ரேலின்னு சொல்லுவாங்க. இதை ரேலி பேஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் பேரிஷ் எக்ஸாம்பிளுக்கும். ப்ரைஸ் ஒரு சைடு இம்பல்ஸாக மூவ் ஆகிட்டு அண்ட் தென் ட்ராப் ஆகும். அண்ட் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸாக மூவ் ஆகிட்டு ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். இதுதான் பேஸ் பிரேக் அவுட்டோட டைப்ஸ். இப்போது பேஸ் பிரேக் அவுட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ப்ரைஸ் ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துட்டு பேஸை ஃபார்ம் பண்ணும். பேஸை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஏதாவது ஒரு சைடில் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும். இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட். இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 3 டைப்ஸில் ட்ரேட் பண்ணலாம். இந்த பிரேக் அவுட் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரியை இங்கேயே கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிரேக் அவுட் ஆகிட்டு அண்ட் தென் இந்த பிரேக் அவுட் ஆன ரீஜனுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட்டுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட 25% ஆர் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம லிமிட் ஆர்டர் வச்சு இந்த ட்ரேட்ஸை என்டர் பண்ணலாம். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட். கன்வென்ஷனல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே தான் பேரிஷ் எக்ஸாம்பிளுக்கும். ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு, அதாவது பேஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 25 ஆர் 50% லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை எனக்கு இன்னமும் கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன ரீஜனுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட் வரும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் வித் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேரிஷ் கேண்டில். நாம் இப்போது பேஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட டைப்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் தென் அது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்ச நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுவரை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி இருக்க ட்ரேடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் வி ஆல் டுகெதர் கேன் க்ரோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோஸை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே நல்ல வாலட்டைலாக இருந்திருக்கு அண்ட் தென் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிருக்கு. அண்ட் டேவோட ஹைன்னு எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவரை இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. டோட்டல் மூவ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு அண்ட் தென் இட் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரைஸ் ரேலி ஆகிருக்கு அண்ட் தென் பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். இப்போது இது எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேஸை எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடில் நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் கொடுத்து ப்ரைஸ் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ராகலாம். அப்படி இல்லைன்னா ரீடெஸ்ட் ஆன இந்த கேண்டிலில் என்ட்ராகலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் அடுத்த கேண்டிலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அங்கேயும் என்ட்ராகலாம். இதுதான் 3 என்ட்ரி டெக்னிக்ஸ் ஐ பர்சனலி யூஸ். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180 ஆர் அபவ் ஆர் இந்த ஹைக்கு மேலே வைக்கலாம். இன்ட்ராடேக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போது இதை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் வெல் அஸ் என்னோட பர்சனல் ட்ரேட் இது. அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக ரிவ்யூவும் பண்ணிடலாம்.
நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர். இந்த ட்ரேடு நான் எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தாங்க. இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆயிருக்கு. அதாவது இங்கே ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் 200 SMAல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் எங்கேயுமே மூவ் ஆகாமல் இட் ஃபார்ம்ட் அ ரேஞ்ச், அதாவது பேஸ். ப்ரைஸ் எங்கேயுமே போல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக இந்த இடத்துல ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அலர்ட் செட் பண்ணிவிட்டு விட்டுறணும். என்னோட ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா அலர்ட் ட்ரிகர் ஆகும். அண்ட் தென் நான் அதுக்கப்புறமா எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி என்னோட என்ட்ரிஸை கொடுப்பேன். இந்த லெவலில் தான் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். நான் என்னோட லெவல்ஸ் எல்லாமே வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலடைலாக இருந்திருக்கு. பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பை பண்ணுறதுன்றது வந்து ஒரு நல்ல டிசிஷனாக இருக்காது. ஸோ நான் இன்னொரு கன்ஃபிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ அப்போ நான் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது ட்ரெண்ட் லைன் போட்டேன். ட்ரெண்ட் லைன் போட்டப்போ ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நிறைய வாட்டி ரெஸ்பெக்டும் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ். ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது இந்த ரிஜெக்ஷனை பார்த்து நம்ம பயந்தோம். பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் இது அப்படின்ட்டு. ஹை வால்யூம் வித் ஹியூஜ் மொமெண்டமோடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட 25% ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்னோட லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன், விச் இஸ் சம்வேர் அரௌண்ட் 600. இந்த இடத்துல தான் என்னோட லிமிட் ஆர்டர் இருந்துச்சு. இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். என்னோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ விச் காட் ட்ரிகர்ட் பை திஸ் volatile கேண்டில். இந்த என்ட்ரி டெக்னிக் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் பேஸ் பண்ணி 25 to 30% ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்த என்ட்ரி. நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல தான் இருந்துச்சு, சம்வேர் அரௌண்ட் 600 rupees. என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180R அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 643 அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் சம்வேர் அரௌண்ட் இங்கே இருந்துச்சு. ஏன் 643 டார்கெட்டாக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு அண்ட் இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹையும் கூட. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இந்த இடத்துல வைக்காம சம்வேர் இந்த இடத்துல இருந்து இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான். நல்லா பாருங்கள், இந்த கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் இருந்திருக்கு. ஸோ இந்த லோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் இந்த லோ இதோட மிடில் எங்கேயாச்சும் என்னோட டார்கெட் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் 643 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டார்கெட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே உங்களோட ட்ரேட்ஸை பிளேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு ப்ராஃபிட் செட் பண்ணாதீங்க. அங்கேருந்து கொஞ்சம் குறைச்சி சம்வேர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீஜனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட மிடில் எக்ஸிட்டை கொடுத்துருங்க. இந்த ஸ்டாக்கில் ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 7 to 7.3%. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறதுக்கு தான். இல்லை எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் அது 70% ஆஃப் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 1:1.5லேருந்து 1:2 இந்த லெவலில் ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குட்டியாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.